Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கவின் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து கிஸ். இந்த படத்தோட ட்ரைலர் இல்ல டீசர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த டீசர் வந்து இப்போதான் 5:3க்கு வந்துச்சு. நான் இப்போ 5:5க்கு உட்காந்துருக்கேன் ரியாக்ட் பண்றதுக்கு. இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச ஸ்டார் படம் வந்து அந்த அளவுக்கு சரியா போகல. படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் வந்து பிடிக்கல, ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் தேவையில்லாத ஹீரோயிசம் காணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு 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 50-50 பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படம்லாம் வந்து ரொம்ப டாடா, அதுக்கப்புறம் லிஃப்ட், இந்த படம்லாம் ரொம்ப சூப்பரா போச்சு. இப்போ இந்த படத்துக்காக மேக்ஸிமம் பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் அகைன் ஒரு சூப்பர் கம்பேக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இப்போ நிறைய ஹீரோக்கள், வளர்ந்து வரும் ஹீரோக்கள் வந்து சூப்பரான ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. மணிகண்டன் அண்ணா அண்ட் அசோக் செல்வன், ஸோ அவர் எல்லாமே வந்து சூப்பராக ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இவரும் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு குட்டி எதிர்பார்ப்பு இருக்கு. அது இந்த டீசர் வந்து பூர்த்தி பண்ணுதான்னு பார்க்கலாம். இந்த படத்தோட காஸ்ட் வந்து கவின் பிரீத்தி அஸ்ரானி, ஓகே, ரைட்டர் அண்ட் டைரக்டட் பை சதீஷ் கிருஷ்ணன். நம்ம சதீஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபர் பண்ணுவார்ல, அவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து RC பிரணவ், மியூசிக் டைரக்டர் வந்து ஜென் மார்டின். ஸோ மியூசிக் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. பார்க்கலாம். 3, 2, 1 go. ஓ இவரு ஒத்த சிறப்பான இது வரைக்கும் கிஸ் அடிச்சு பார்த்ததே இல்லையா? சைக்கோ. ஓ காதலர் தினத்துக்கு கண்ணனம். ஏய் கவின், நல்லா இருக்கு, ஃபன். ஜென் மார்டின் மியூசிக்கல். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. ஓ ஏதோ சஸ்பென்ஸாகவே வச்சிருக்கானுங்க. இதான் கதையா என்ன? சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. ஓகே, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எடிட்டிங் அண்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மியூசிக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஜென் மார்டின் தான். ஸோ ஃபன்னாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக இது வந்து தியேட்டரில் வந்து இதோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு தோணுது. கவின் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சாமிங், அந்த லுக் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்காப்புல. இது என்ன ஸ்டோரி அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த பேரும் டைட்டில் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த டைட்டில் வந்து நம்ம மிஷ்கின் சார் கிட்ட தான் இருந்துச்சு. அவரோட படத்துக்கு அவர் யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான கதையை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், அந்த டைட்டில் அவர்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே வந்து பார்த்துட்டு சரி ஓகே டைட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் போட்டு பிறந்துட்டு இருக்கானுங்க. அது எனக்குமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. அது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டீசரை பத்தி சொல்லணும்னா, எனக்கு இந்த டீசர் வந்து அந்த எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த கலர்ஃபுல்லான டோன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு மேல அந்த மியூசிக் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டீசர் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற எந்த வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.